லேர்னிங் செஸ் பை ஷார்ட்ஸ் இன் பார்ட்ஸோட பார்ட் 6 வீடியோ தான். பார்ட் 6க்கு வீடியோக்கு முன்னாடி ஒரு லாங் வீடியோ போட்டிருப்பேன். அந்த லாங் வீடியோவில் ட்ராகனை பற்றி நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து அக்ரஷன், டாக்டிக்ஸ், அதே மாதிரி ட்ராகனோட இம்பார்ட்டன்ஸ் அதெல்லாம் போட்டிருப்பேன். டிஸ்அட்வான்டேஜஸ் அதையும் போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த நஜ்ட் ஆஃப் வேரியேஷன் எந்த மாதிரி ஒரு வேரியேஷன்னா, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டேபிளான அட்டாக்கும் ட்ராகன் அளவுக்கு இது அக்ரஷன் கிடையாது, ஓரளவு நார்மலான அக்ரஷன் தான். ஆனால் இதில் வந்து ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் அட்டாக்ஸ் நிறையா வரும். போத்து ஒயிட் அண்ட் பிளாக்குமே இது சூட்டபுளானது தான். லாங் டைம் கேமுக்கு சூட்டபுள். ட்ராகன் வந்து ஷார்ட் டைம் புல்லட்டுக்கு சூட்டபுள் ஆகிற மாதிரி இது லாங் டைம் கேம்ஸ்க்குலாம் சூட்டபுள் ஆகும். இப்போ இதுக்கு வந்து நம்ம சிலிக்கானில் இருந்து ஒரு வேரியேஷனால நம்ம கிங் பான், அவங்க சி பான், இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட நைட்டை நம்ம டெவலப் பண்ணுவோம். அவங்களோட டீப்பான ஒரு ஸ்டெப் கொண்டு வந்து இந்த ஈப்பானை வந்து ஃபர்தர் டெவலப் பண்ண முடியாமல் தடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட டீப்பானை நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அவங்களோட பானை வச்சு சி பானை வச்சு கேப்சர் பண்ணிடுவாங்க. நம்மளோட நைட்டை வச்சு கேப்சர் பண்ணிடுவோம். அவங்க நைட்டை வெளியே கொண்டு வந்து அந்த இருக்க பானை த்ரெட்டன் பண்ணுறாங்க. நம்மளோட நைட்டை வெளியே கொண்டு வந்து அந்த பானை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அவங்களோட பானை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. வெளியே கொண்டு வந்துட்டு இந்த மூவ் எதுக்காகனா, இந்த நைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நைட்டு இங்கே போய் ஃபோர்க் வைக்காமல் இருக்கிறதுக்காகவும், செகண்ட் ரீசன் கிங் சைடு வந்து பான் ஸ்ட்ரோம்காக தான் இந்த மூவு. வேறு எதுவும் பெருசாக இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட பிஷப்பை டெவலப் பண்ணுறோம். பிஷப்பை டெவலப் பண்ணி கிங் சைடு அட்டாக்ஸ்க்காகவும் ஒரு ஃபர்தராக அதோட ஆக்டிவ் ஸ்கொயர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் தான். நெக்ஸ்ட்டு அவங்களோட பானை முன்னாடி கொண்டு வராங்க. பானை முன்னாடி கொண்டு வரதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, அவங்க வந்து இந்த சென்டரை கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இந்த மூவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இது பின்னாவளையே இந்த பின்னாயிருச்சு, குயினுக்கு முன்னாடி இருக்க அந்த நைட்டு பின்னாயிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அதை பற்றி கவலைப்படலை. இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டெபிலைசிங் த பொசிஷன் அவங்க தான் யோசிக்கிறாங்க. அதாவது அந்த அவங்க இருக்க பொசிஷனை ஸ்டேபிள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட பானை டெவலப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சென்டருக்காக ஒரு முட்டு கொடுக்குறோம். இப்போ அவங்களோட குயினை நவுத்தி அந்த பின்னை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்மளோட குயினை நவுத்தி அவங்களோட அட்டாக்ஸுக்காகவும், அதாவது கிங் சைடு அட்டாக்ஸுக்காகவும், அதே சமயத்தில் ஒரு ஃபர்தராக ஆக்டிவ் பீஸ்க்காகவும், அப்புறம் சென்டரை வந்து கேப்சர் பண்ணுறது. சென்டர் எப்படி கேப்சர் பண்ணுறதுன்னா, நம்ம வந்து ஒரு வேளை இந்த மாதிரி அவங்க ஒரு வேளை இந்த மாதிரி பானை நோத்துறாங்கன்னா, நம்ம இதை கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது கொண்டு வந்தோம்னா இங்கே ஆக்டிவ் ஸ்கொயர் சேரும். அதே மாதிரி நைட்டும் இங்கே மூவ் ஆயிரும் சம்டைம்ஸ். அதே மாதிரி குயின் இங்கே கொண்டு போகலாம். இந்த இது நைட்டுன்னு வந்ததுக்கப்புறம் இந்த சைடு கொண்டு போனால் அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். இப்போ அவங்களோட நைட்டு டெவலப் பண்ணி அந்த பிஷப் அட்டாக்கப்புறம் அந்த இடத்துல பானை நவுத்தாமல் நைட்டு நவுத்துறோம். ஏன்னா அவங்க கிங் சைடை தான் கேஸ்டல் பண்ண போகிறாங்க. நம்ம கிங் சைடு கேஸ்டல் பண்ணுறோம். அவங்களோட பானை நவுத்தி பான் ஸ்ட்ரோம் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட பிஷப்பை நவுத்துறோம் ஃபார் ஆக்டிவ் ஸ்கொயர். அவங்களோட பிஷப்பை நவுத்துறாங்க ஃபார் சென்டரை கேப்சர் பண்ணுறோம்.